உதவிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும், எங்கள் பள்ளிக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வந்துள்ள ஒரு மாதமாக கற்றுக் கொடுத்த சதீஷ்குமார் ஐயா அவர்களையும் மற்றும் விழா குழுவினர்கள் அனைவரையும், வாங்கலாம் வளர்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஓடக்காட்டு வளர்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் அகம் மகிழ்கிறேன். எந்த வாழும் உயிர்க்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து முறையில் கல்வி புகட்டப்படுகிறது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வி ஒன்றே அழியாத செல்வம். கல்வி செல்வத்தோடு குடியரசு தினவிழா, சுதந்திர தினவிழா, விளையாட்டு போட்டிகள், கலை திருவிழா ஆகியவை பள்ளி அளவில் நடத்தப்படுகிறது. மாவட்ட அளவிலும் கலந்து கொள்ள மாணவர்கள் ஆயத்தமாக நடந்து வருகிறார்கள். விலையில்லா வண்ண பென்சில்கள், விலையில்லா புத்தகப்பை போன்றவை உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்மார்ட் போர்டு, சிஸ்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் டேப் என வழங்கப்பட்டு உள்ளது. மாணவர்களே ஸ்மார்ட் போர்டு இயக்கி கல்வி கற்கும் வசதி இப்பள்ளியில் உள்ளது. தேன்சிட்டு, புது ஊஞ்சல், இதழ்கள் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்படுகிறது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஸ்வீப்பராக பணிபுரியும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு ரூபாய் 3000 அரசிடமிருந்து பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு வசதி இல்லாமல் கோவிலை வைத்து ஆரம்பித்து நடத்தினோம். ஒரு 10 குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஆரம்பித்து நடத்துவோம். படிப்படியாக இந்த பள்ளி அந்த மிக மிக மேன்மையடைந்து வருகின்றது. இந்த பள்ளிக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பள்ளியில் மாணவர்கள் 18 பேர் இருப்பதாக கூறினார்கள். இந்த பள்ளிக்கு இன்னும் அதிகமான அளவில் மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த பள்ளி மிகச்சிறந்த நிலையிலே கொண்டு வருவதற்காக நம்ம முன்னிருந்து சுந்தரம் அவர்களெல்லாம் மிகவும் பாடுபட்டு உதவினார்கள். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பள்ளியின் மேம்பாட்டிற்கு அனைத்து உதவிகளும் செய்து வந்தார்கள். அதுபோல் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் இந்த பள்ளி மேலும் மேலும் வளர உதவி செய்து வருகின்றார்கள். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர ஆசை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கதிர்வேல் ஐயா வடக்கு எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே. நிரஞ்சனா ஸ்ரீ, கையில கூட சேர்த்து விடுங்க. இரண்டாம் வகுப்பு பிரத்யூஷா. அடுத்ததாக திகிலினி. அங்க பாருங்க. மூன்றாம்
மெதுவா மெதுவா. That's one. Gogula Krishnan. Hasani. கோகுல் இங்க வர டேய் கோகுல் இங்க வர ஓகே 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 Nitish Haran. பாப்பா இங்க பாரு Sabaris. நிதிஷ் இங்க பாரு Sabaris. சபரீஷ் இங்க பாரு Danvika. 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 தன்விகா இங்க பாரு ஓகே Monica. மோனிகா இங்க பாரு முதல் பரிசை பெறுகிறார் தன்விகா. அதிக நாட்கள் வருகை புரிந்த மாணவி, அதிகம் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த மாணவி. இதனை பெறுகிறார் நித்தீஸ்வரன். அழகான கையெழுத்து. பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி. பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி. இரண்டாம் பரிசு நித்யா. கீழே பார்த்து இறங்க, கீழே பார்த்து. அடுத்ததாக பாப்பா இங்க பாரு இங்க பாரு ஓகே. அக்கா இங்க பாருங்க கூடிய தலைவர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர் அவர்களே, மற்றும் பக்கத்து பள்ளியிலிருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த ஊரினுடைய பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நம்ம குழந்தைகளை நம்ம அரசு பள்ளியில சேர்த்தி நான் பயனுடையுடன் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஈவினிங் போகிறப்ப பாதுகாப்பாக அனுப்பணும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பள்ளிக்கு அருகாமையிலேயே எல்பிஜி வாய்க்கால், பெரிய வாய்க்கால் இருக்கிறதுனால கொஞ்சம் மனதில் பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் தலைவர் அவர்களை எங்கள் பள்ளிக்கு ஒரு கம்பி வேலி அமைத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். ஆனால் அது ஓப்பனில் இருக்கிறதுனால பின்னாடி பாட்டில்லாம் நிறைய இருக்குதுங்க. நாங்களும் இங்கே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் ஊர் மக்களும் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க. அதை நான் என்னோட சொந்த செலவுல நான் போட்டு தரேன். நீங்க இந்த ஊர் பொதுமக்கள்லாம் இந்த முன்னாடி எப்படி போடணும், எதோட போடணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க எவ்வளவு எஸ்டிமேட்னு மட்டும் சொல்லுங்க. நான் உங்க கையில பணத்தை தரேன். நீங்க நீட்டா அவங்க கேட்கற மாதிரி போட்டு கொடுக்கணும். அதை நீங்க போட்டு கொடுத்துருவீங்களா? பணம் நான் தந்துடுறேன். போட்டு கொடுத்துறேன். அதான் நன்றியை இந்த நேரத்தில் உடுத்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சேஃபாக தான் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் இருக்கு. ஏன்னா இந்த வாய்க்கால் அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப பார்த்துட்டா தான் இருக்கோம், கவனமாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார், ஓகேங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
ரூபாய் 1300 அன்பளிப்பாக அளிக்கின்றோம்.